மாணவர்கள் அனைவருக்கும் இனிய இந்நேர வணக்கம். இன்னும் ஒரு காணொலியில் மாணவர்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த எங்களுடைய வினாபத்திர கலந்துரையாடலில் வினாபத்திரம் ஒன்றில் முதல் 15 கேள்விகளை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்றைய நாள் அதனுடைய தொடர்ச்சியாக வினா இலக்கம் 16 25வது வினாவுக்கான விடைகளை நாங்கள் உங்களோடு கலந்துரையாட இருக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் முதலாவதாக வினா இலக்கம் 16க்கு போவோம். நிதி கணக்கெடு மற்றும் முகாம கணக்கெடு தொடர்பில் தரப்பட்டுள்ள பின்வரும் கூற்றுக்கள் சரியா அல்லது பிழையா என குறிப்பிடுகன்னு கேட்டிருக்காங்க. 4 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. முதலாவது ஸ்டேட்மெண்ட் நான் பார்ப்போம். வினா இலக்கம் 16ல் ஸ்டேட்மெண்ட் 1 முதலாவது ஸ்டேட்மெண்ட் ஏ ஸ்டேட்மெண்ட். நிதி கணக்கீட்டு அறிக்கைகளை தயாரித்தல் சட்ட தேவை. அது உண்மையான விஷயம். நிதி கணக்கீட்டு அறிக்கைகள் கட்டாயம் சட்ட ரீதியான ஒரு தேவைப்பாடு உட்பட்ட ஒரு விஷயம், கட்டாயம் தயாரிக்க வேண்டும். முகாமை கணக்கீட்டில் நிதிசார தகவல்கள் பயன்படுத்தப்படும். அதுவும் சரியான ஒரு விஷயம். முகாம கணக்கீட்டை பொறுத்தவரையில் முகாம கணக்கீட்டில் நாங்கள் நிதி மற்றும் நிதிசாரா என பல்வேறு விதமான தகவல்களை பயன்படுத்துவோம். எனவே ஸ்டேட்மெண்ட் பியும் சரியானதாக இருக்கும். சி, நிதி கணக்கீட்டு அறிக்கைகள் வரலாற்றுக்கிற அடிப்படையில் அளவீடு செய்யப்படும் வணிகத்தின் தகவல்களை. இது அளவீடு சம்பந்தமான ஒரு வினா. அதாவது நிதி கூற்றுக்களின் மூலகங்களை அளவீடு செய்வது சம்பந்தமான வினா. நிதி கணக்கீட்டில் வரலாற்றுக்கிறைய தகவல்கள் பயன்படுத்தப்படும் என்பது இல்லை எங்களை கேட்டிருக்காங்க. நிதி கணக்கீட்டு அறிக்கைகள் வரலாற்றுக்கிறைய அடிப்படையில் அளவீடு செய்யப்படும் தகவல்களை மட்டுமே உள்ளடக்குகின்றது என்பது பிழையான விஷயம். காரணம் என்னென்னு சொன்னால், நிதி அறிக்கையிடலுக்கான எண்ணக்கரு ரீதியான சட்டகத்தில் நாங்கள் நிதி கூற்றுக்களின் மூலகங்களை அளவீடு செய்வதற்கு 2 பிரதான முறைகளை நாங்கள் பயன்படுத்துகிறோம். ஒன்று வரலாற்றுக்கிறைய பெறுமதியில் அளவீடு செய்கிறது, இன்னும் ஒன்று நடைமுறை பெறுமதி. ஆகவே நிதி கூற்றுக்களின் மூலகங்கள் வரலாற்றுக்கிறைய அடிப்படையிலும் அளவீடு செய்யப்படலாம், நடைமுறை பெறுமதி அடிப்படையிலும் அளவீடு செய்யப்படலாம். எனவே ஸ்டேட்மெண்ட் சி பிழையானதாக இருக்கும். வரலாற்றுக்கிறைய ரீதியாக அளவீடு செய்யப்பட்ட தகவல்களை மட்டும் நிதி கூற்றுகள் கொண்டிருக்கும் என்பது பிழை. அதே போல டி ஸ்டேட்மெண்ட் டி பாருங்க. முகாம கணக்கீட்டின் செயல்முறை, அதாவது மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் ப்ராசஸ், முறையே திட்டமிடல், வரவு செலவு திட்டத்தை தயாரித்தல், கட்டுப்படுத்தல். முகாம கணக்கீடு முதலாவது தேர்ச்சியில் நீங்கள் படிச்சிருப்பீங்க கணக்கீட்டின் அறிமுகத்தில். இதுதான் முகாம கணக்கீடு ப்ராசஸ். எனவே அது சரியான கூற்றாக இருக்கும். ஆகவே ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு 1 புள்ளி என்ற ரீதியில் 4 புள்ளிகளை நீங்கள் அதுக்கு ஒதுக்கி கொள்ளலாம். வினா இலக்கம் 17க்கு நாங்கள் வருவோம். வினா இலக்கம் 17. சுதன் வணிகத்தின் கணக்கெடு பதிவேடுகளிலிருந்து 2025-3/31 முடிவுற்ற நிதியாண்டு காலப்பகுதியில் பின்வரும் தகவல்கள் பெறப்பட்டன சொல்லியிருக்கிறாங்க. அதில் நடைமுறை சொத்தில் ஏற்பட்ட மாற்றம், நடைமுறை அல்லா சொத்தில் ஏற்பட்ட மாற்றம் என்று சொத்து பொறுப்புகளில் ஏற்பட்ட மாற்றங்கள். அதே போல இன்னும் ஒரு தகவலாக அதில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அதில் முக்கியமான விஷயங்களை நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கிறணும் அல்லது அண்டர்லைன் பண்ணிக்கிறணும். ஒரு விஷயம் சொல்கிறாங்க, வணிகத்தின் உரிமையாளர் ஒவ்வொரு மாதமும் 100,000 தனது சொந்த செலவுகளுக்காக வணிகத்திலிருந்து பற்றியதுடன் வேறு எந்த விதமான பற்றுக்களை மேற்கொள்ளவில்லை. வணிகத்தின் வங்கிக் கடன் 600,000 100 வட்டி உட்பட 600,000 உரிமையாளர் தன்னுடைய சொந்த பணத்தில் செலுத்தி இருக்கிறார். மேலதிக தகவல் சொல்லப்பட்டிருக்கு 2025 4/1 வணிகத்தில் நிறுத்தி வைத்த வருவாய். முதலாவது வினா, 2025-3/31 முடிவுற்ற நிதியாண்டுக்கான முடிவடையும் நிதியாண்டுக்கான வணிகத்தின் லாபம் எவ்வளவு? அப்போ லாபத்தை காண்றதுக்கு உங்களுக்கு தெரியும், பிரதானமாக 2 மெத்தட் இருக்குது. வருமானத்திலிருந்து செலவுகள் வச்சு லாபம் காணலாம், அல்லது தேறிய சொத்து அதிகரிப்பு முறையில் நீங்கள் லாபத்தை காணலாம். அப்போ இந்த வினா தேறிய சொத்து அதிகரிப்பு முறையில் லாபம் கணிப்பீடு செய்கிற ஒரு முறை நாங்கள் பார்ப்போம். அந்த வகையில் இதில் முதலாவது வினாவுக்கான விடை எடுப்போம். பிள்ளைகள், உங்களுக்கு தெரியும் லாபத்துக்கான சமன்பாடு உங்களுக்கு தெரியும். இறுதி உரிமையில் இருந்து க்ளோசிங் நெட் அசட்ஸ் மைனஸ் ஓப்பனிங் நெட் அசட்ஸ். இறுதி உரிமையாண்மை, சயாரம்ப உரிமையாண்மை, சக காலப்பகுதிக்கான பற்றுக்கள், சய மேலதிக மூலதனம் எடிஷனல் கேபிட்டல். அல்லது இன்னும் ஒரு சமன்பாடு நாங்கள் படிச்சிருக்கிறோம். இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும், ஆரம்ப உரிமையாண்மை இறுதி உரிமையாண்மை காண்றதுக்கு வழிமுறைகள் இல்லை. சொத்து பொறுப்புகளில் ஏற்பட மாற்றத்தை அடிப்படையாக கொண்டுதான் தேறிய சொத்திலான மாற்றத்தை நாங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ தேறிய சொத்திலான மாற்றம் சகப்பற்று சய மேலதிக மூலதனம் சமன் லாபம். இல்லை, இப்போ இந்த தன்னிறைய தரவுகளின்படி தேறிய சொத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை எவ்வாறு கணிப்பீடு செய்கிறது? உங்களுக்கு தெரியும், தேறிய சொத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை பொறுத்த வரையில் சொத்து பொறுப்புகளில் ஏற்பட்ட மாற்றத்தின் அடிப்படையில் தேறிய சொத்துக்களிலான மாற்றம் காணும் பொழுது இன்னும் 2 சந்தர்ப்பங்கள் இருக்குது. தேறிய சொத்து அதிகரிக்கின்ற சந்தர்ப்பம், தேறிய சொத்து குறைகின்ற சந்தர்ப்பம். தேறிய சொத்து அதிகரிக்கின்ற 2 சந்தர்ப்பங்களாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சொத்துக்களில் ஏற்படும் அதிகரிப்பின் அளவுக்கு தேறிய சொத்து கூடும். பொறுப்புகளில் ஏற்படுகின்ற குறைவின் அளவிற்கும் தேறிய சொத்து கூடும். ஆகவே சொத்துக்களில் ஏற்படுற அதிகரிப்பு அல்லது பொறுப்புகளில் ஏற்படுற குறைவு தேறிய சொத்தை
அதிகரிக்க செய்யும். அதே போல தேறிய சொத்து குறைவடைகிறதுக்கு சொத்து பொறுப்புகளில் மாற்றத்தை இவ்வாறு சொல்லலாம். சொத்துக்களில் ஏற்படுகின்ற குறைவின் அளவுக்கு தேறிய சொத்து குறைவடையும், பொறுப்புகளில் ஏற்படுகின்ற அதிகரிப்பின் அளவுக்கு தேறிய சொத்து அதிகரிக்கும். எனவே சொத்து பொறுப்புகளிலான மாற்றத்தை அடிப்படையாக கொண்டு தேறிய சொத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை இவ்வாறு காணலாம். அப்ப நாங்கள் தனியாக பார்ப்போம். தேறிய சொத்தில் ஏற்பட்ட மாற்றம் சமன் பாருங்க. நடைமுறை சொத்தில் ஏற்பட்ட அதிகரிப்பு 4200. சொத்தில் ஏற்பட்ட அதிகரிப்பு, ரைட், சொத்தில் ஏற்பட்ட அதிகரிப்பின் அளவுக்கு தேறிய சொத்து கூடும். தொகை 4200, 42 லட்சம், 4.2 மில்லியன். அதே போல நடைமுறை எல்லா சொத்துக்களில் ஏற்பட்ட அதிகரிப்பு, அங்கு நடைமுறை எல்லா சொத்தும் கூடிதான் இருக்கு, சொத்து கூடி இருக்கு, தேறிய சொத்து கூடும். 2800, ரைட். அதே போல நடைமுறை எல்லா பொறுப்புகளில் ஏற்பட்ட குறைவு, பொறுப்புகளில் ஏற்பட்ட குறைவின் அளவுக்கு தேறிய சொத்து கூடும். ஆகவே அங்கும் தேறிய சொத்து கூட போகுது. எவ்வளோ? 500,000. அடுத்ததா நடைமுறை பொறுப்புகளில் ஏற்பட்ட அதிகரிப்பு 1500. நடைமுறை பொறுப்புகளில் ஏற்பட்ட அதிகரிப்பு தேறிய சொத்தை குறைய செய்யும். 1500. ஆக இந்த சீராக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் தேறிய சொத்துக்களிலான மாற்றம் 4200, 7000, 7500, 1500. ஆகவே 6000. தேறிய சொத்துக்களிலான மாற்றம் 6000 ரூபாய். அடுத்த விஷயம், அப்போ தேறிய சொத்துக்களில் ஏற்பட்ட மாற்றத்தை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்ததாக காலப்பகுதியில் உரிமையாளருடைய பற்றுக்கள் மேலதிக மூலதன மிடல்களை நாங்கள் பார்ப்போம். பிள்ளைகள் ஒவ்வொரு மாதமும் 100,000 படி நாங்கள் கணக்கு செய்கிறது நிதியாண்டுக்கு முடிவடைகிற நிதியாண்டுக்கான லாபம் கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு மாதத்துக்கு 100,000 படி 12 மாதங்களுக்கு உரிமையாளருடைய பற்றுக்கள் 120,000. மன்னிக்கணும், 100,000 படி 12 மாதங்களுக்கு 1.2 மில்லியன் அல்லது 12 லட்சம். ஆகவே பற்று 12 லட்சம். அதே போல மேலதிக மூலதனமிடல், உரிமையாளர் மேலதிக மூலதனமிடல் சொல்லும் பொழுது சொத்துக்களை வணிகத்தில் ஈடுபடுத்துறது மாத்திரம் அல்ல, வணிகத்தின் சார்பாக ஏதாவது கொடுப்பனவுகளை செய்தாலும் அது மேலதிக மூலதனமிடல் தான். அந்த வகையில் உரிமையாளர் தன்னுடைய சொந்த பணம் 600 வங்கி கடனுக்காக செலுத்தியிருக்கார். ஆனால் வட்டி உட்பட சொன்னாலும் வணிகத்துக்காக அவர் கொடுப்பனவு செய்வது 600,000. அது மேலதிக மூலதனமாக கருதப்பட வேண்டும். எனவே 600,000 மைனஸ். ஆகவே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும் 600, 7200, 600 கழிப்பட்டா 6600. அதாவது 6.6 மில்லியன் காலப்பகுதிக்கான லாபம். ஆகவே இதில் 17ஆவதுல முதலாவது கேள்விக்கான ஆன்சரை நாங்கள் எடுத்துட்டோம். லாபம் ரூபாய் 6600, அதாவது 6.6 மில்லியன். ரூபாய் 1000 தரப்படாத காரணத்தால் முழு தொகையையும் நீங்கள் அங்கே எழுதணும். செய்கிற நேரம் நீங்கள் முழு தொகையும் கட்டாயம் எழுதணும். இரண்டாவது வினாவில் கேட்கப்பட்டிருக்கு 2025 3/31 உள்ளபடியான நிறுத்தி வைத்த வருவாய். அவங்களுக்கு தெரியும் இறுதி நிறுத்தி வைத்த வருவாய் கேட்கப்பட்டிருக்கு. இறுதி நிறுத்தி வைத்த வருவாய் உங்களுக்கு தெரியும் ஆரம்ப நிறுத்தி வைத்த வருவாயோட நீங்க என்ன செய்யணும்? காலப்பகுதிக்கான லாபத்தை கூட்டணும். காலப்பகுதிக்கான லாபம் அதிலிருந்து உங்களுக்கு தெரியும் உழைக்கப்பட்ட லாபத்தில் உரிமையாளர்களுக்கான பகிர்ந்தளிப்புகள் பற்றுக்களை நாங்கள் அங்கிருந்து காணிக்கணும். அப்போ இறுதி உரிமையாண்மையை மன்னிக்கணும், இறுதி நிறுத்தி வைத்த வருவாயை நாங்கள் காணலாம். அந்த வகையில் நாங்கள் பிரதியிட்டு பார்ப்போம். ஆரம்ப நிறுத்தி வைத்த வருவாய் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு 2400. காலப்பகுதிக்கான லாபத்தை நீங்கள் கணிப்பீடு செஞ்சிருக்கீங்க 6600. எனவே 9000 காலப்பகுதிக்கான பற்றுக்கள் 1200 நீங்கள் கழிக்கணும். கழித்தால் உங்களுக்கு விட வரும் 6600, 2400, 9000. 9000 1200 கழிச்சிங்கன்னா 7800. எனவே காலப்பகுதிக்கான அல்லது நிதியாண்டு இறுதியில் நிறுத்தி வைத்த வருவாய் ரூபாய் 7800, அதாவது 78 லட்சம் ரூபாய், 7.8 மில்லியன். எனவே நாங்கள் வினா இலக்கம் 17 கலந்துரையாடிட்டோம். அடுத்ததாக நாங்கள் வினா இலக்கம் 18க்கு வருவோம். வினா இலக்கம் 18 பிள்ளைகள், வினா இலக்கம் 18 உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. பின்வரும் கணக்கீடு நடைமுறைகளுக்கான வழிகாட்டல்களை வழங்கும் கணக்கீடு நியமம் மற்றும் கணக்கீடு எண்ணக்கருகளை குறிப்பிட சொல்லி. முதலாவது ஸ்டேட்மெண்ட், ஆதனம் பொறி மற்றும் உபகரணங்களை ஆரம்பத்தில் அதன் கிரயத்தில் அளவிடுவதோடு சம்பந்தப்பட்ட கணக்கீட்டு எண்ணக்கரு. உங்களுக்கு தெரியும் ஆதனம் பொறி உபகரணங்களை நாங்கள் கொள்வனவு செய்கிற நேரம் ஆரம்பத்தில் அதனுடைய கிரயத்தில் நாங்கள் அதை அளவீடு செய்து வெளிப்படுத்தணும் என்பது வலியுறுத்துகிற எண்ணக்கரு வரலாற்று கிரைய எண்ணக்கரு.
எனவே ஸ்டேட்மெண்ட் ஏல சம்பந்தப்பட்ட எண்ணக்கரு வரலாற்று கிரயம். அதே போல பிள்ளைகள் அடுத்த வினா இதோடு சம்பந்தப்பட்ட கணக்கீட்டு நியமம் எது கேட்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும் LKAS 16 படிதான் நாங்கள் இந்த அளவீடு செய்கிறோம். ஸ்டேட்மெண்ட் பி நிறுவனத்துக்கு எதிரான வழக்கொன்றுக்கு ஏற்பாடு செய்தல். எதிர்கால நிகழாண்டு தொடரப்பட்ட வழக்கொன்று சம்பந்தமாக எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய ஒரு இழப்பீடு, நட்டஈடு, இதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்கிறது முன்னெச்சரிக்கை அல்லது பாதுகாப்பு என்ன கருவின்படி முன்னெச்சரிக்கை. ரைட். அதே போல இந்த ஏற்பாடுகளோடு சம்பந்தப்பட்ட கணக்கீடு நியமம் LKAS 37 படிதான் இந்த ஏற்பாடுகளை நாங்கள் செய்கிறோம். சி ஸ்டேட்மெண்ட் இருப்புக்களை அதன் தேறத்தக்க பெருமானத்தில் குறைத்து எழுதுதல். உங்களுக்கு தெரியும், ஞாபகம் உங்களுக்கு இறுதி இருப்பினுடைய கிரயம் மற்றும் தேறத்தக்க பெருமானம் என்பன ஒப்பீடு செய்யப்பட்டு குறைந்த பெறுமதியில் இருப்புக்கள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகிற எண்ணக்கரு பாதுகாப்பு அல்லது முன்னெச்சரிக்கை. பாதுகாப்பு அல்லது முன்னெச்சரிக்கை. நீங்க அதில் ஏதாவது ஒரு சொல்ல பயன்படுதா, முன்னெச்சரிக்கை கூடுதலாக பயன்படுதா சொல். அதே போல இந்த இருப்பு சீராக்கத்தோடு சம்பந்தப்பட்ட கணக்கீடு நியமம் இலங்கை கணக்கீடு நியமம் 2 LKS 2. அடுத்ததான் ஸ்டேட்மெண்ட் பி சொத்து பொறுப்புகளை நடைமுறையற்றவை என பாகுபடுத்துதல், வகைப்படுத்துதல். சொத்துக்களை நாங்கள் நடைமுறையற்ற பாகுபடுத்துவதோடு சம்பந்தப்பட்ட கணக்கீட்டு என்ன உங்களுக்கு தெரியும், தொடர்ந்து இயங்குதல். ரைட், தொடர்ந்து இயங்குதல். அதே போல நியமத்தை எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு தெரியும், சொத்து பொறுப்புகளின் வகைப்பாடு சம்பந்தமாக எங்களுக்கு வழிகாட்டுற ஒரு நியமம் தான் LKS 1. ஆகவே இந்த அடிப்படையில் வினா இலக்கம் 18க்கான விடைகள் அமையும். எனவே உங்களுக்கு இதில் ஒரு தெளிவான ஐடியா இருக்கணும். ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டோட சம்பந்தப்படுகின்ற எக்ஸாம்பிள் இப்படியான வினாக்கள் உங்களுக்கு வரலாம். அப்போ கணக்கு எண்ணக்கர்கள் கணக்கு நியமங்களை சம்பந்தப்படுத்தும் பொழுது இது சம்பந்தம் தெளிவான ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கணும். ரைட். அப்போ நாங்கள் மொத்தமாக 18 வினாக்கள் கலந்துரையாடி இருக்கோம் SAQவில். நாங்கள் அடுத்ததாக 19வது வினா இலக்கம் 19க்கு நாங்கள் வருவோம். 19வது வினா இலக்கம் 19 2025-3/31 உள்ளபடியான வணிகம் ஒன்றின் கடன்பட்டோர் கட்டுப்பாடு கணக்கு மீதி ரூபாய் 750,000 இருந்தது. எனினும் இந்த திகதியில் உள்ளபடியான கடன்பட்டோர் பேரேட்டு மீதிகளின் மொத்தத்துடன் இது இணங்கவில்லை. தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட பரிசீலனையின் போது பின்வருவன வெளிக்கொணரப்பட்டன சொல்லி 2 விஷயங்கள் தந்து, முதலாவது கேட்குறாங்க 2025-3/31 வழுக்கலை திருத்திய பின்னரான கடன்பட்டோர் கட்டுப்பாடு கணக்கு வழுக்கலை திருத்த முதல்ல பேரேட்டு மீதிகளின் மொத்தம். அப்போ முதலாவது நாங்கள் சீராக்கிய கடன்பட்டோர் கட்டுப்பாடு கணக்கு மீதி எடுக்க போகிறோம். இந்த வினாக்களுக்கான விடைகளை நாங்கள் இந்த இடத்துல நோட் பண்ணிக்கிறோம். வினா இலக்கம் 19க்கான விடைகளை. அப்போ அதில் 2 வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கு. 2 வினாக்களுக்குமான விடைகளை நான் பார்ப்போம். அப்போ நாங்கள் இந்த பக்கம் செய்கைகளை செய்து கொள்வோம். முதலாவதாக நாங்கள் பார்ப்போம் சீராக்கிய கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு, வியாபார கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு. அல்லது நீங்கள் கூற்று வடிவத்தில் கணக்கு வடிவம் இல்லாமல் கூற்று வடிவத்திலையும் செய்யலாம். மீதிகளை அந்த குறிப்பிட்ட மீதியோடு நீங்கள் ஒப்பீடுகளை செய்து, முதலாவது சொல்லியிருக்காங்க சீராக்கமுன் மீதி வந்தது 750. இதில் சீராக்கங்கள் பார்ப்போம். முதலாவது 150,000 கடன் விற்பனை ஒன்று ஏடுகளில் முழுமையாக விடுபட்டிருந்தது. ஒரு கடன் விற்பனையை நாங்கள் ஏடுகளில் அறவே பதியலை. இப்போ கடன் விற்பனை பதிவோம். வியாபார கடன்பட்டோர் கட்டுப்பாடு கணக்கு வரவு விற்பனை மூலமாக விற்பனை கணக்கு செலவை எதிர்ப்பது அவசியம் இல்லை. RK பிரைவேட் லிமிடெட் எனும் கடன்பட்டோரிடம் பெற்ற காசு 540, கட்டுப்பாடு கணக்கில் 450 என செலவு வைக்கப்பட்டிருந்த போதும் நபர் கணக்கில் இடம்பெறவில்லை. பிள்ளைகள் காசு 540, ஆனால் 450 என செலவு வைக்கப்பட்டிருக்காக. மேலும் நாங்கள் செலவு வைக்கணும் 90,000. ஆகவே பிள்ளைகள் இவ்வளவுதான் விஷயம். நீங்கள் பேலன்ஸ் பண்ணி பாருங்க. 900 90 கழிவட்டால் மீதி சென்றது 810, மீதி வந்தது 810. ஆகவே சீராக்கப்பட்ட கடன்பட்டோர் கட்டுப்பாடு கணக்கு மீதி, நிதி நிலைமை கூற்றில் காட்ட வேண்டிய சரியான கடன்பட்டோர் கட்டுப்பாடு கணக்கு மீதி ரூபாய் 810. இரண்டாவது வினா மேற்படி வழக்கை திருத்த முன்னர் சீராக்கவும் பட்டியல் மீது கேட்டிருக்கிறாங்க. எனவே பேரேட்டு நபர் கணக்குகளின் மீது நாங்கள் இணக்க கூற்றினூடாக இந்த ஆன்சர் எடுப்போம். இணக்க கூற்று சீராக்கிய கட்டுப்பாடு கணக்கு மீதி உங்களுக்கு தெரியும். ரைட், சீராக்கிய கட்டுப்பாடு கணக்கு மீதி தெரியும் 810. கேட்காம சீராக்கமுன் பேரேட்டு அதாவது நபர் கணக்குகளின் மீதி இதை எவ்வாறு எடுக்கிறது.
நாம் முதலாவது இந்த ஒப்புடுகளை செய்கிறோம். கட்டுப்பாடு கணக்கு மீதியும் சீராக்க முன் நபர் கணக்கு மீதியும் வேறுபடுவதற்கு காரணங்கள் 2. அந்த காரணங்களின் அடிப்படையில் நாங்கள் இவ்வாறு இலகுவான முறையில் இதை பார்ப்போம். அவங்களுக்கு தெரியும், இது கடன்பட்டோர் கட்டுப்பாடு கணக்கு, இது நபர் கணக்குன்னு நாங்கள் எடுத்துக்கிடுவோம். இது ரெண்டுமே சொத்து கணக்குகள். சொத்து கணக்கில் வர வைக்கிற விஷயங்கள் கூட்டுப்பட வேண்டிய விஷயங்கள், மீதியோட செலவு வைக்கிற விஷயங்கள் கழிப்படுற விஷயங்கள். முதலாவது 150,000 கடன் விற்பனை ஒன்று ஏடுகளில் முழுமையாக விடுபட்டு இருந்தது. ஆனால் கட்டுப்பாடு கணக்கில் அது உரியவாறு நாங்கள் பதிவு செஞ்சுட்டோம். இதுவரைக்கும் நபர் கணக்கில் பதியல, அதாவது சீராக்கமும் நபர் கணக்கில் இல்லை. எனவே நபர் கணக்கை பொறுத்தவரையில் 0, அந்த மீதிக்குள்ள அது இல்லை. ஆனால் கட்டுப்பாடு கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருக்கு. அந்த வரவு வைக்கப்பட்ட பின்னரான மீதி தான் 810. ஆகவே வரவு வைக்கப்பட்டிருந்தால் என்ன நடந்திருக்கு? கூட்டப்பட்டிருக்கு. இப்போ எங்களுக்கு தேவை 150 உள்ளடக்கப்பட்ட மீதி அல்ல, 150 இல்லாத சீராக்கமும் மீதி. எனவே நாங்கள் என்ன செய்வோம்? இந்த 150 கழிப்போம். விற்பனை 150 கழிப்படும். இரண்டாவது விஷயத்துக்கு வருவோம். ஆர்கே பிரைவேட் லிமிடெட் எனும் கடன்பட்டோரிடம் பெற்ற காசு 540 கட்டுப்பாடு கணக்கில் 450 என செலவு வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் நபர் கணக்கில் இல்லை. பிள்ளைகள் இப்போ யோசிங்க, கட்டுப்பாடு கணக்கில் 450 இருந்தது பிள்ளைதான், நாங்கள் 90 செலவு வச்சு அதை திருத்திட்டோம். எனவே கட்டுப்பாடு கணக்கில் அது உரிய பெருமானம் 540 தான் இருக்கும். ஆனால் நபர் கணக்கில் சீராக்க முன்னரான நபர் கணக்கில் அது இல்லை. நபர் கணக்கில் 0, கட்டுப்பாடு கணக்கில் செலவு வைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் 540,000 செலவு வைக்கப்பட்ட பின்னரான மீதி தான் 810. எங்களுக்கு தேவை இந்த செலவு வைக்கப்பட்ட மீதி அல்ல, இந்த 540 செலவு வைக்க முன்னரான பட்டியல் மீதி எங்களுக்கு தேவை. எனவே இங்கே செலவு வைக்கப்பட்ட அல்லது கழிக்கப்பட்ட 540 நாங்கள் கூட்டி விடுவோம். 540 கூட்டுவீங்க. பிள்ளைகள் நாங்கள் ஆர்கே இது செய்கைகள் என்பதால் நீங்கள் கட்டாயம் படி எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நாங்கள் ஆர்கேபி வீட்டனும் பெற்ற காசுன்னு எழுதுறேன் உங்களுக்கு விளக்கத்துக்காக. ரைட், அப்போ இதை ரெண்டே நீங்கள் கூட்டுவீங்க. கூட்டி அங்கேருந்து நீங்கள் 150 கழிப்பீங்க. ரைட், அப்போ இதை நீங்கள் கூட்டினீங்கன்னா 1350, 150 கழிச்சிங்கன்னா 1200. ஆகவே சீராக்க முன் பட்டியல் மீதி இரண்டாவது வினாவுக்கான விட 1200, அதாவது 1.2 மில்லியன். நாங்கள் 19 வினாக்கள் கலந்துரையாடிட்டோம். வினா இலக்கம் 20 நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். வினா இலக்கம் 20 பாருங்க. வணிகம் ஒன்றின் 2025 வணிகம் ஒன்றின் 2025 3/31 முடிவடைந்த வருடத்துக்கான நிதிக்கூற்றுகளை தயாரிக்கும் போது பின்வரும் கொடுக்கல் வாங்கல்களை சீராக்குவதற்கான நாட்குறிப்பு பதிவுகளை எழுதுக. விளம்பல் அவசியம் இல்லை. ரைட், இப்போ நாங்கள் சீராக்க பதிவுகளை எழுதுகிறோம். தெளிவாக பார்த்துக்கொள்ளுங்க. அதை 500,000 கட்டளை ஒன்றுக்காக 2025 3/31 பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டன. இக்கட்டளையானது 2025 பிப்ரவரியில் 200,000 முற்பணத்துடன் பெறப்பட்டிருந்தது. மிகுதி தொகை இன்னமும் பெறப்படவில்லை. அப்போ இதில் என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னால், மார்ச் மாதத்தில் நாங்கள் 500,000 கடன் விற்பனை ஒன்று மேற்கொண்டிருக்கோம். இந்த 500,000 விற்பனை சம்பந்தமாக பிப்ரவரி மாதத்தில் 200,000 எங்களுக்கு அட்வான்ஸ் கிடைச்சிருக்கு. எனவே நாங்கள் மார்ச் மாதத்தில் 500,000 பெறுமதியான பொருளை விற்பனை செஞ்சிட்டோம். அதில் வரவேண்டிய மிகுதி 300,000 இன்னும் கிடைக்கல. பிள்ளைகள் ஒரு விஷயத்தை நீங்கள் விளங்கணும். இந்த ஏற்கனவே பிப்ரவரி மாதத்தில் ஒரு 200,000 முற்பணம் கிடைக்கும் பொழுது அதை நாங்கள் எவ்வாறு பதிஞ்சிருப்போம்? விற்பனை இடம்பெறதுக்கு முதல்ல எங்களுக்கு காசு கிடைச்சிருக்கு முற்பணமா. அப்போ அதை நாங்கள் பதிவு மிகுவாரு காசு கணக்கு வரவு, காசு கிடைக்குது, காசு கணக்கு வரவு. இன்னும் நாங்கள் பொருளை விநியோகம் செய்யாதனால நாங்கள் LKS 15 படி உழைக்கப்படாத வருமானம் ஒரு கான்செப்ட் நாங்கள் பார்த்துருக்கோம். எனவே அந்த உழைக்கப்படாத வருமான கணக்கில் நாங்கள் செலவு வைப்போம். உழைக்கப்படாத வருமான கணக்கு செலவு 200. எப்போ? இது பிப்ரவரி மாதம். ரைட், பிப்ரவரி மாதத்தில் தான் இப்படி பதிஞ்சிருக்கோம். மார்ச் மாதத்தில் நாங்கள் அந்த பொருட்களை விற்பனை செஞ்சிட்டோம். விற்பனை செய்யப்பட்ட பொருளின் பெறுமதி 500,000. எனவே இப்போ எங்களுக்கு தெரியும், இந்த 500,000ல் 200,000 ஏற்கனவே கிடைச்சிட்டது. இன்னும் 300,000 கிடைக்க வேண்டியிருக்கு. அதாவது வியாபார வருமதியாக நாங்கள் கருதணும் இன்னும் 300,000. எனவே எவ்வாறு இதை பதிவு செய்யறது? வினா இலக்கம் 20 முதலாவது காண விடையை நாங்கள் இந்த இடத்துல பார்ப்போம். வினா இலக்கம் 20 முதலாவது காண விட ஏக்கான விட அவங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் 500,000 விற்பனை. அப்போ நாங்கள் விற்பனையாக காட்டலாம் 500,000 நாங்கள் விற்பனை செஞ்சிட்டோம். எனவே விற்பனை கணக்கு செலவு 500,000. ஆல்ரெடி 200,000 எங்களுக்கு அட்வான்ஸ் கிடைச்சிருக்கு. உழைக்கப்படாத வருமானமாக நாங்கள் காட்டினோம். இப்போ பொருட்களை விநியோகிச்சிட்டோம். அந்த உழைக்கப்படாத வருமானத்தை நாங்கள் வருமானமாக இனம் காண முடியும். எனவே உழைக்கப்படாத வருமான கணக்கு வரவு 200. விற்பனை மூலமாக உழைக்கப்படாத வருமான கணக்கு வரவு. உழைக்கப்படாத
வருமான கணக்கு வரவு 200. இன்னும் எவ்வளவு கிடைக்கிறது? 300. அது கிடைக்கல, விற்பனை செஞ்சுட்டோம் ஆனா கிடைக்கல. வியாபார வருமதி அல்லது வியாபார கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு 300. ஆகவே இதுதான் ஏக்கான பதிவு. உழைக்கப்படாத வருமான கணக்கு வரவு 200, வியாபார கடன்பட்டோர் கட்டுப்பாடு கணக்கு வரவு 300, விற்பனை கணக்கு செலவு 500. இனி பி என்ற ஸ்டேட்மெண்ட்டுக்கு வருவோம். ரூபாய் 50,000 மாத வாடகையில் பெற்றுக்கொண்ட கட்டிடம் ஒன்றில் வணிகத்தின் அலுவலகம் இயங்குகிறது. 2024 நாலு ஒன்றில் உள்ளபடியான முற்பண அலுவலக வாடகை நேரத்தோடு நாங்கள் வாடகை செலுத்தியிருக்கோம். அட்வான்ஸாக 2024 நாலு ஒன்றில் ரூபாய் 350,000. 2025 3/31 முடிவடையும் நிதியாண்டில் அலுவலக வாடகை தொடர்பில் எதுவிதமான கொடுப்பனவுகளும் இடம்பெறல. ரைட், நாங்கள் வாடகை கணக்கை செய்வோம். இவ்வாறு வாடகை கணக்கு அவங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல நாங்கள் ஒரே கணக்கில், அதாவது முற்பண வாடகை இல்லாமல் நேரடியாகவே நாங்கள் பதிவு செய்வோம். நேரத்தோடு நாங்கள் செலுத்தி இருக்கிற முற்பண வாடகை நாங்கள் முற்பண வாடகை கணக்காகவே இதை எடுத்துக்கிறோம். பதிவு கேட்டிருக்கிறதால முற்பண வாடகை கணக்கு. ரைட், முற்பண வாடகை கணக்கு. ரைட், முற்பண வாடகை கணக்கில் மீதி வந்தது இருக்கு பிள்ளைகள் 350. இது கடந்த நிதியாண்டில் செலுத்திட்டோம் 350. அதே நேரம் இந்த நிதியாண்டில் உங்களுக்கு தெரியும், இது மாத வாடகை 50,000 படி நாங்கள் செலுத்தணும். முழு நிதியாண்டுக்கும் வாடகை செலுத்தணும். 50,000 படி 12 மாதங்களுக்கு 600,000 செலுத்தணும். எனவே எங்களுடைய வாடகை செலவினம் எவ்வளவு? 600,000. 600,000 நாங்கள் கட்டாயம் செலவாக காட்டணும். இந்த 600 தொடர்பில் கடந்த நிதியாண்டிலே 350,000 நாங்கள் முற்பணமாக செலுத்திட்டோம். இன்னும் நாங்கள் செலுத்த இருக்கிறது 250. அது காசாக செலுத்தப்படவில்லை. எனவே முதலாவதா நாங்கள் நிதியாண்டுக்கான செலவை காட்டுவோம். வாடகை கணக்கு வரவு 600. நேரத்தோடு நாங்கள் செலுத்தியிருந்த முற்பணம் இப்போ செலவாக மாறுது. எனவே அதை நாங்கள் வாடகைக்குள்ள உள்ளடக்கி இருக்கிறோம். முற்பண வாடகை இல்லாமல் போயிடும். எனவே முற்பண வாடகை கணக்கு செலவு 350. இன்னும் வாடகை சம்பந்தமாக எவ்வளோ செலுத்த வேண்டியிருக்கு? 250. அது செலுத்த வேண்டிய வாடகை, அதாவது அட்டுரு வாடகை அல்லது சென்மதி 250. ஆகவே பிக்கான பதிவு வாடகை கணக்கு வரவு, முற்பண வாடகை கணக்கு செலவு, அட்டுரு வாடகை கணக்கு செலவுரா. ஆகவே நாங்கள் 20 வினாக்களை கலந்துரையாடிட்டோம். இன்னும் 5 வினாக்கள் எங்களுக்கு கலந்துரையாட வேண்டி இருக்கு. நாங்கள் இதில் 21வது வினாவை முதலாவதாக பார்ப்போம். வினா இலக்கம் 21 லாப நோக்கமற்ற வணிகம் ஒன்று தொடர்பில் தரப்பட்டுள்ள கூற்றுக்கள் சரியா அல்லது பிழையா என குறிப்பிடுக. முதலாவது, லாப நோக்கமற்ற வணிகம் ஒன்றின் நிதி கணக்கினை தயாரித்தல் ஒரு சட்ட தேவைப்பாடாகும். இல்லை, லாப நோக்கமற்ற நிறுவனம் அங்கத்தவர்களால் நடத்தப்படுற ஒரு வணிகம். அங்கே நிதி கூற்றுக்களை தயாரிக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கு. அங்கத்தவர்கள் மற்றும் நலன் விரும்பிகள், அதே போல இன்னும் பல்வேறு தரப்பினர்களுக்கும் அவசியமான தீர்மானம் எடுக்கிறதுக்கு அவசியமான தகவலை வழங்குறதுக்கு நிதி கூற்றுகளை தயாரிக்க வேண்டிய கடப்பாடு இருந்தாலும் சட்ட ரீதியான தேவைப்பாடு ஒன்று இல்லை. எனவே அந்த கூற்று பிழையான கூற்று. ஏ பிழை. பி, கொள்ளல் கொடுத்தல் கணக்கு நிதி கூற்றுக்களின் ஒரு பிரிவு. கொள்ளல் கொடுத்தல் கணக்கு என்று சொன்னதுக்கு அது உங்களுக்கு தெரியும். கொள்ளல் கொடுத்தல் கணக்கு என்பது காசு கணக்கு என்ற சாராம்சம். எனவே கொள்ளல் கொடுத்தல் கணக்கு என்பது ஒரு பொது பேரேட்டு கணக்கே ஒழிய நிதி கூற்று அல்ல. எனவே அதுவும் பிழையான கூற்று. சி, ஆயுள் சந்தா கணக்கின் மீது ஒரு பொறுப்பு. உங்களுக்கு தெரியும், கடந்த காலம், அதாவது இதற்கு முன்னர் இருந்த சிலபஸில் நாங்கள் இந்த ஆயுள் சந்தா கணக்கினுடைய மீதிய பொறுப்பாக காட்டின வளமை இருந்தாலும் கூட நாங்கள் இப்போ இருக்கிற முறைப்படி ஆயுள் சந்தாவை திரண்ட நிதிக்கு கீழே ஒரு நிதியமாக உரிமையாண்மையின் ஒரு கூறாகத்தான் நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். எனவே அந்த கூற்றும் பிழையான கூற்று. அடுத்த ஸ்டேட்மெண்ட் டி, நிதியாண்டு ஒன்றில் திரண்ட நிதியில் ஏற்படுகின்ற அதிகரிப்பு கட்டாயம காலப்பகுதிக்கான வருமான மிகைக்கு சமப்படும். இது கொஞ்சம் ஒரு சிக்கலான கேள்வி. என்னென்னு சொன்னால், நிதியாண்டில் திரண்ட நிதியில் ஏற்படுகின்ற, அதாவது உங்களுக்கு தெரியும், ஆரம்ப கால பகுதிகளில் இந்த நாங்கள் திரண்ட நிதியில் ஏற்படுற திரண்ட நிதி மாற்றம் அடைகிறதுக்கு 2 பிரதான காரணங்கள் நாங்கள் பார்த்துருக்கோம். ஒன்று வருமான மிகை அல்லது வருமான குறை. இன்னும் ஒன்று, சில விசேட செயற்றிட்ட நிதியாக பெறப்படுகின்ற தொகை வருமான செலவு கணக்குக்கு நேரடியாக, வருமான செலவு கூற்றுக்கு நேரடியாக மாற்றப்படாமல், அது வருமானமாக நேரடியாக இனங்காணப்படாமல் டிரெக்டாக பயன்படுத்தப்பட்ட பகுதியை திரண்ட நிதிக்கு மாத்திர ஒரு சந்தர்ப்பம் ஒன்று இருந்தது.
அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது அந்த கூற்று பிழையானது. ஏன்னா திரண்ட நிதியை மாற்றக்கூடிய ரெண்டு விஷயங்கள், ஒன்று வருமான மிகை, இன்னொன்று இந்த விசேட செயற்ற நிதிக்காக பெறப்பட்ட நிதியில் திரண்ட நிதிக்கு மாற்றப்பட்ட தொகை, அதாவது பயன்படுத்தப்பட்ட தொகை திரண்ட நிதிக்கு மாற்றப்பட்ட ஒரு வளமை இருந்தது. ஆனால் அண்மை கால வினாபத்திரங்கள் அவ்வாறான அல்லது உங்களோட சிலபஸ்லையும் அந்த மாதிரியான ஒரு நடைமுறை இல்லை. நாங்கள் வளமையாக விசேட செயற்ற நிதியாக இருந்தாலும் பொது விசேட செயற்ற நன்கொடையாக இருந்தாலும் பொது நன்கொடையாக இருந்தாலும் அதில் நிதியாண்டுக்கான வருமான செலவாக இனங்கண்ட பிறகுதான் அந்த வருமான செலவு கணக்கில் இருந்து வரக்கூடிய மிகை குறையை நாங்கள் சீராக்குவோம். அப்போ அந்த அடிப்படையில் பார்க்குற நேரம் இங்கே இப்போ இருக்கிற முறைப்படி பார்க்கும் பொழுது அந்த கூற்று பிழையாக இருக்கும். வினா இலக்கம் 21 நாங்கள் கலந்துரையாடிட்டோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் 22வது வினா. 22வது வினாவை நாங்கள் பார்ப்போம். வினா இலக்கம் 22க்கான விடைகளை இவ்வாறு நாங்கள் இந்த இடத்துல நோட் பண்ணிக்கிறோம். வினா இலக்கம் 22, பின்வரும் கிரைய உருப்படிகள் எப்பிரிவின் கீழ் இனங்காணப்படும் என்பதை அடையாளத்தின் மூலம் குறிப்பிடுக. சரி அடையாளத்தின் மூலம். இது உங்களுக்கு தெரியும், கிரைய கணக்கெடு பகுதியில் நீங்கள் இந்த விஷயங்கள் படிச்சிருப்பீங்க. முதலாவது, நேர் ஊழியர்களுக்கு நிறுவனத்தின் லாபத்தின் அடிப்படையில் செலுத்தப்படும் மிகை ஊதியம், போனஸ். லாபத்தை அடிப்படையாக வழங்குற போனஸ் உற்பத்தி கிரைய கூற்றுக்குள்ள வராது. ஊழியருக்கு லாபத்தின் அடிப்படையில் செலுத்துகிற போனஸ் வருமான கூற்று ஒரு செலவாக காட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். எனவே அது வர வேண்டியது எந்த இடத்துல? 22வது வினாவில் நேர்கிரையதுக்கும் வராது, உற்பத்தி மேந்தலைக்கும் வராது, வருமான கூற்றுக்கு நீங்கள் ரைட் பண்ணுவீங்க. 22வதுல 2வது ஸ்டேட்மெண்ட், நேர் ஊழியருக்கு நிறுவனத்தின் இபிஎஃப், நேர் ஊழியருக்கான இபிஎஃப் ஒரு நேர்கிரயம், வருமான கூற்றில் உற்பத்தி கிரைய கூற்றில் காட்ட வேண்டிய ஒரு நேர்கிரயம். அப்போ 2வது நேர்கிரயம். 3வது, உற்பத்தி மேற்பார்வையாளருக்கான நிறுவனத்தின் இபிஎஃப். உற்பத்தி மேற்பார்வையாளர் என்பது அவருக்கு கொடுக்கிற சம்பளம், இபிஎஃப் எல்லாமே உற்பத்தி பொதுமேந்தலையாக வரும். எனவே 3வதுக்கு உற்பத்தி பொதுமேந்தலை. 4வது, நிர்வாக உதவியாளருக்கான நிறுவனத்தின் இபிஎஃப். நிர்வாக உதவியாளர் கொடுக்கிற சம்பளம், இபிஎஃப் எல்லாமே நிர்வாக செலவா வருமான கூற்றில் காட்டணும். எனவே 4வதுக்கு வருமான கூற்று. அப்போ 22வதுக்கான விடைகளை இந்த இடத்துல நான் நோட் பண்ணல, நான் உங்களுக்கு சொல்லிட்டு இந்த விஷயங்களை நாங்கள் 23வது கேள்வியில் நேரடியாக போவோம். 23ஆம் 24ஆம் வினாக்களுக்கு விடை அளிப்பதற்கு பின்வரும் தகவல்களை பயன்படுத்துக. அது பங்குடைமை சம்பந்தமான ஒரு கேள்வி. ரூபன், சாரங்கன் மற்றும் ரீகன் ஆகியோர் லாப நட்டங்களை முறையே 2:2 1 என்றபடி பகிர்கின்ற பங்குடைமையின் பங்காளர். 2022 4/1 உள்ளபடியான உரிமையாண்மை. அவள் தெரியும், பங்குடைமையின் மொத்த உரிமையாண்மை என்பது நடைமுறை கணக்கு மீதியையும் மூலதன கணக்கு மீதியையும் கூட்ட வரவிட. எனவே ரூபனுடைய மொத்த உரிமை 6800, அதில் 800,000 நடைமுறை கணக்கு மீதி என்று சொன்னால் மூலதன கணக்கு மீதி 6000. சாரங்கன் உரிமை 4000, உரிமையாண்மை 4400, அதில் 400 நடைமுறை கணக்கு மீதி என்றால் 4000 மூலதன கணக்கு மீதி. ரீகன் உரிமையாண்மை 2200, அதில் 200 நடைமுறை கணக்கு மீதி என்றால் 2000 மூலதன கணக்கு மீதி. பங்காளர் அதில் வாசிக்கும் பொழுது நீங்கள் தேவையான முக்கியமான விஷயங்களை ஹைலைட் பண்ணிக்கிறனும் அல்லது அண்டர்லைன் பண்ணிக்கங்க. நீங்கள் பங்காளர் மூலதன கணக்கு மீதிகளுக்கு வருடம் 10% வட்டி வழங்கப்படுதுன்னு சொல்லப்படுறது. ரீகனுடைய மாதச்சம்பளம் 60,000. 2023 3/31 ரீகன் பங்குடமிருந்து இழைப்பாருகிறார். நிதியாண்டு இறுதியில் இழைப்பாடுறார். ஆகவே நிதியாண்டு காலத்தில் உழைத்த லாபத்தில் அவருக்கு பங்குண்டு. அதே போல பிள்ளைகள், இத்தினத்தில் பங்குடைமை நன்மதிப்பு 6 மில்லியன் ஆகும். பங்குடைமையானது பங்காளர் நன்மதிப்பினை மூலதன கணக்கினூடாக சீராக்க தீர்மானித்திருக்கிறாங்க. ரூபன், சாரங்கன் ஆகியோருடைய லாப நட்ட விகிதாசாரம் 3:2 என்ற அடிப்படையில் பகிர்ந்து கொள்ளப்படுது. பங்குடைமை அதனைத் தொடர்ந்து 3:2 என்ற அடிப்படையில் பகிர்ந்து கொண்டு பங்குடைமை நடத்த போறாங்க. 2023 3/31 ரூபனின் நடைமுறை கணக்கு மீதி 1640ஆவதுடன் நிதியாண்டில் இவர் 160,000 பற்றி இருக்கிறார். முதலாவது பங்குடைமையின் தேறிய லாபம். இப்போ தேறிய லாபத்தை காண்றதுக்கு இங்கே உங்களுக்கு தந்திருக்க வழிமுறை மீதிகள் அடிப்படையாக கொண்டு நாங்கள் பார்க்கணும். நாங்கள் பார்ப்போம் இதில் ரூபன், சாரங்கன், ரீகன், ரைட், ரீகன் இவர்களுடைய நடைமுறை கணக்கு மீதிகள். ரூபன் 800,000 ஆரம்ப மீதி, சாரங்கன் 400,000 ஆரம்ப மீதி, ரீகன் 200,000 ஆரம்ப மீதி. பிள்ளைகள், நாங்கள் லாப பகிர்வுகளை, பகிர்ந்தளிப்புகளை, இவங்களுடைய உரிமையாண்மை அதிகரிக்க செய்யக்கூடிய விஷயங்களை கூட்டுவோம். உரிமையாண்மையை குறைக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது நடைமுறை கணக்கில் வர வைக்க வேண்டிய விஷயங்களை இந்த இடத்துல கழித்து நாங்கள் மீதிகளை எடுப்போம். முதலாவது,
ஆரம்ப மூலதன மீதிகளுக்கான ஆண்டு வட்டி 10%. மூலதன வட்டி உங்களுக்கு தெரியும், ரூபனின் ஆரம்ப மூலதன மீதி 6000. 6000க்கு 10% நிதியாண்டுக்கான மூலதன வட்டி 600. சாரங்கனினுடைய மூலதனம் 4000. 4000க்கு 10% 400 அவருடைய மூலதன வட்டி. அதே போல ரீகன் 2000. 2000க்கு 10% 200 மூலதன வட்டி. தொடர்ந்து வாசி பாருங்க. பங்காளர் விலகல் சம்பந்தமா நன்மதிப்பு சீராக அவசியம் இல்லை இந்த இடத்துல. அதே போல அடுத்தது சொல்றாங்க, ரூபனின் இறுதி அதுக்கு முதல்ல இன்னொரு விஷயம் சொல்லப்பட்டிருக்குங்க. ரீகன் மாதாந்த சம்பளமாக 60,000 பெற உரித்துடையவர். பங்காளர் சம்பளம் லாப நட்ட பகிர் கணக்கு வரவு வைக்கப்பட்டு நடைமுறை கணக்கில் செலவு வைக்க வேண்டிய பங்காளர் சம்பளம் மாதத்துக்கு 60,000 படி 12 மாதங்களுக்கு 720,000. ரீகனின் சம்பளம் 720. அடுத்ததாக லாப பங்கு. அவங்க தெரியுது 3 கூட்டினா இவருடைய, அதாவது நிறுவனம் உழைத்த பங்குடைமை உழைத்த லாபத்தை பெறலாம். லாப பங்கு தெரியாது. அதே நேரம் இன்னும் ஒரு தகவல் சொல்லப்படுது. ரூபன் நிதியாண்டு காலத்தில் 160,000 பங்குடைமையிலிருந்து பற்றார். பற்று ரூபன் 160,000. இது நடைமுறை கணக்கு வரவு வைக்கப்பட வேண்டிய விஷயம், உரிமையாண்மை குறைக்கிற விஷயம். நான் கழிப்போம். இந்த சீராக்கமெல்லாம் செய்த பிறகு இவருடைய நடைமுறை கணக்கின் இறுதி மீதி காணப்படுது பிள்ளைகள் 1640. அப்ப நீங்க பார்க்கலாம், ஆரம்ப மீதியோட மூலதன வட்டி, இவருக்கு பங்காளர் சம்பளம் இல்லை, லாப பங்கு நாங்கள் எக்ஸ்ன்னு எடுப்போம். லாப பங்கு கூடி 160 கழிச்சா 1640. பார்ப்போம். 1400 இங்கே வர விடைய கூட்டி 160 கழிக்கணும். ஆகவே இங்கே வரப்போகிற விட பார்த்தீங்கன்னா தெரியும் 400. பாருங்க, 800, 1400, 400 கூட்டினா 1800, 1800 160 கழிச்சா 1640. எனவே இவருடைய லாப பங்கு நான் கண்டுபிடிச்சிட்டோம் 400. ரைட், லாப பங்கு ரைட், எக்ஸ் என்ற லாப பங்கு 400. 1800, 160. ரைட், ஓகே. 400. இப்போ நீங்கள் பார்க்கலாம், லாப நட்ட விகிதாசாரம் ரூபன் சாரங்கன் ரீகன் 2க்கு 2 கொண்டு 2 பங்கு தான் 400. இவருக்கு 2 பங்கு தான் 400. இவருக்கு 1 பங்கு, அப்போ 200. ஆகவே பிள்ளைகள், மூலதன வட்டி, பங்காளர் சம்பளம், லாப பங்கு, இதுதான் தேரிய லாபம் பகிரப்பட்ட விதம். இதை நீங்கள் கூட்டுனீங்கன்னா அது தேரிய லாபத்துக்கு சமன். 600, 400, 200, 1200, 720, 400, 400, 200, 1000 கூட்டி பாருங்க. 20, 9, 2, 2920, 29,20,000 நிறுவனம் உழைத்த லாபமாக இருக்கும். எனவே வினாயிலக்கம் 23 ஆனா ரூபா 29,20,000. ரைட், 29,20,000 முதலாவது வினாவுக்கான விட. பிள்ளைகள் ஆவண்ணா கேள்விக்கு வருவோம். நன்மதிப்பினை சீராக்குவதற்கான பொதுநாள் என்று பதிவு விளம்பல் அவசியம் இல்லை. இப்போ இலகுவா உங்களுக்கு நன்மதிப்பு சம்பந்தமான பதிவு எழுதலாம். பொதுவாக நீங்கள் மொத்த நன்மதிப்பு மூலதன கணக்கில் சீராக்குறது லேசு. இயங்கும் பங்காளர்களுடைய மூலதன கணக்கு வரவு, சகல அல்லது பழைய பங்காளர் சகலரதும் மூலதன கணக்கு செலவு. அப்போ அந்த வகையில் நாங்கள் மொத்த நன்மதிப்பு 6000 பகிர்வு செய்வோம். இப்போ இந்த செய்கை இப்படி இவ்வாறு இருக்கட்டும், அடுத்த வினாவுக்கு எங்களுக்கு அவசியமாக இருக்கும். எனவே நாங்கள் நன்மதிப்புக்கான பதிவு எழுதுவோம். பிள்ளைகள் பாருங்க, மூலதன கணக்குகள் வரவு, இயங்கும் பங்காளர்கள் ரூபன் சாரங்கன். இப்போ இங்கே விலகிறவர் ரீகன். ரைட், ரீகன் பங்குடைமையிலிருந்து இளைப்பாடுறார். எனவே இயங்கும் பங்காளர் ரைட், ரீகன் பங்குடைமையில் இளைப்பாடுறார். ரூபன் மற்றும் சாரங்கன் மூலதன கணக்கு வரவு 6000 புது லாப நட்ட விகிதாசாரத்தின்படி வரவு வைப்பீங்க. அதே போல மூலதன கணக்குகள் செலவு ரீகன் அல்ல, ரூபன் சாரங்கன் ரீகன். ரைட், நாங்கள் இப்போ இந்த அமௌண்ட்டை செலவு வைப்போம். ரைட், 6000 மொத்த நன்மதிப்பு 6000. புது ரேஷியோ 3க்கு 2. 3க்கு 2 என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், நீங்கள் 6000 5ஆல் பிரித்து அதில் 3 பங்கு 2 பங்கு. எனவே 3600
2400. பழைய ரேஷியோ 2க்கு 2க்கு 1. அப்போ 2க்கு 2க்கு 1 என்று சொல்லும் பொழுது 5 பங்கு 1200, 1200ல் 2400, 2400, 1200. ரைட். அப்போ நன்மதிப்பு சீராக்கும் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இல்லை. அப்போ நாங்கள் 23ல் ஆனாவன 2 கேள்வியில் பார்த்துட்டோம். 24வது வினா, ரீகன் பங்குடைமையிலிருந்து ஓய்வு பெறும்போது அவருக்கு சேர வேண்டிய தொகை வரும். பிள்ளைகள் இங்கே நாங்கள் பார்ப்போம். ரீகன் விலகிறார். இவருடைய நடைமுறை கணக்கு மீதி நாங்கள் எடுப்போம். இந்த இடத்துல நடைமுறை கணக்கு மீதி 200, 600, 1320. அதே நேரம் இவருடைய மூலதன கணக்கு மீதியை நாங்கள் சீராக்குவோம், நன்மதிப்பு சீராக்கம் உட்பட. பிள்ளைகள் நன்மதிப்பு சீராக்கத்தின் மூலமா தேறியதா இவருக்கு சேர போற தொகை. இங்க பாருங்க, இவருடைய மூலதன கணக்கில் நாங்கள் நன்மதிப்புக்காக எவ்வளவு செலவு வைக்கிறோம்? 1200 தேறியதா. அப்ப இந்த 1200 இவருக்கு சேரும். அதோட இவருடைய ஆரம்ப மூலதன மீதி இருக்கு எவ்வளவு பாருங்க. இவருடைய ஆரம்ப மூலதன மீதி இருக்கு 2000. 2000. அப்ப 2000 என்று சொன்னால் இவர் விலகும் பொழுது இவருக்கு சேர வேண்டிய மொத்த தொகை 2000. ரைட். 520. 4520 ரூபாய் அவருக்கு சேர வேண்டிய அவருடைய நடைமுறை கணக்கு மீதி, நன்மதிப்பு சீராக்கத்துக்கு பிறகு அவருடைய மூலதன கணக்கு மீதி 2ஐயும் சேர்த்தா 4520 அவர் விலகும் பொழுது அவருக்கு சேர வேண்டிய தொகை. விலகும் பொழுது அவருக்கு சேர வேண்டிய தொகை. ரைட். ஆனா வினா 4520, 45,20,000 ரூபாய். ஆவண்ண வினாவை பாருங்க. அது இரண்டாவது கேட்குறாங்க. 2025 3/31 ரீகன் பங்குடைமையிலிருந்து ஓய்வு பெற்ற பின்னர் உள்ளபடியான பங்குடைமையின் உரிமையாண்மை. உரிமையாண்மை என்பது உங்களுக்கு தெரியும், நடைமுறை கணக்கு மீதியையும் மூலதன கணக்கு மீதி கூட்டவார விட. நாங்கள் பார்ப்போம். சாரங்கனினுடைய இவருடைய நடைமுறை கணக்கு மீதி 1640, இவருடைய நடைமுறை கணக்கு மீதி 1200. இதோட நாங்கள் மூலதன மீதிகளை பார்க்கணும், நன்மதிப்பு சீராக்கமும் சேர்த்து. நன்மதிப்பை இவங்களோட கணக்கில் மூலதன கணக்கில் சீராக்குறதால நாங்கள் அதுக்கு முதல்ல ஒரு மூலதன மீதியை நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோம். இவருக்கு 6000, இவருக்கு மூலதன கணக்கு மீதி 4000. அதோட நன்மதிப்பை சீராக்குறதால இவர்களுடைய மூலதன மீதிகள் குறையும். எவ்வளவு குறையுதுன்னு சொன்னால் பாருங்க. இவருக்கு நாங்கள் செலவு வைக்கிறோம் 2400, வர வைக்கிறோம் 3600. அவசர குறையுது 1200. 1200 குறைய போகுது தெரியுதா. இவருடைய கணக்கில் 2400 வர வைக்கிறோம், 2400 செலவு வைக்கிறோம். மாற்றம் இல்லை. நன்மதிப்பை சீராக்குறதால அவருக்கு எந்த மாற்றமும் இல்லைன்னா முழு தொகையுமே இவர் தான். ரைட். எனவே இது நீங்கள் கூட்டினீங்கன்னு சொன்னால் இவர்களுடைய உரிமையாண்மை வரும். அப்போ இதை நீங்கள் கூட்டி பாருங்க. 440, 6440. ரைட். 6000, 4800, 1000. ரைட். ஓகே. அப்போ 6440. இவருடையது 5200. இந்த 2 மீதிகளையும் கூட்டினீங்கன்னு சொன்னால் மொத்த உரிமையாண்மை கிடைக்கும் பிள்ளைகள் 11640. 11640. 11640. ரைட். 11,64,000 பங்குட வேண்டும் மொத்த உரிமையாண்மை. இந்த 2ஐயும் கூட்டினீங்கன்னா நீங்கள் அந்த ஆன்சர் எடுக்கலாம். ரைட். இவ்வளவுதான் வினா இலக்கம் 24ல் ஆவணாவிட்டது. நாங்கள் வினா இலக்கம் 25 இறுதி வினாவுக்கு வருவோம். வினா இலக்கம் 25 நிதிக்கூற்றுக்களின் கூறுகளை இனங்காண்பதற்கு பூர்த்தி செய்யப்பட வேண்டிய நிபந்தனைகள். சொத்து, பொறுப்பு, உரிமையாண்மை, வருமானம், செலவு, நிதிக்கூற்றுகளின் கூறுகள். அதனை இனங்காண்பதற்கு 3 நிபந்தனைகள். அப்படி இல்லைன்னு சொன்னால் பூர்த்தி செய்ய வேண்டிய நிபந்தனைகள். நீங்கள் நிதி அறிக்கையிடலுக்கான என்ன சட்டகம் பாடத்தில் படிச்சிருக்கீங்க, அது உங்களுக்கு தெரியும் நேரத்தோட. அதை ஞாபகம் வச்சுக்கிடுவோம், நாங்கள் ஞாபகப்படுத்துவோம். முதலாவது வரைவிலக்கணத்துக்கு ஏற்புடையதாக இருக்க வேண்டும். வரைவிலக்கணத்துக்கு ஏற்புடையதாக இருக்க வேண்டும். சொத்து, பொறுப்பு, உரிமையாண்மை, வருமான, செலவு அதற்குரிய வரைவிலக்கணத்துக்கு ஏற்புடையதாக இருக்க வேண்டும். இரண்டாவது அவங்களுக்கு தெரியும், இரண்டாவது நிதி தகவல்களின் தரரீதியான பண்புகள், அடிப்படை பண்புகள் அடிப்படையாக கொண்ட 2 விஷயங்கள். சொத்தொன்றின் அல்லது பொறுப்பொன்றின் மற்றும் அவற்றின் விளைவால் உருவாகும் எந்த ஒரு வருமானம் அல்லது செலவு அல்லது உரிமையாண்மை மாற்றம் தொடர்பில் பொருத்தமான தகவல்களை வழங்கக்கூடியதாக இருத்தல். மறுபடியும் பாருங்க. சொத்தொன்றின் அல்லது பொறுப்பொன்றின் மற்றும் அவற்றின் விளைவால் உருவாகும் எந்த ஒரு வருமானம், செலவு அல்லது உரிமையாண்மை மாற்றம் பற்றிய பொருத்தமான தகவல்களை வழங்கக்கூடியதாக இருத்தல் வேண்டும். அதுக்கு மூன்றாவது, சொத்தொன்றின் அல்லது பொறுப்பொன்றின் மற்றும் அவற்றின் விளைவால் உருவாகும் எந்த ஒரு வருமானம், செலவு மற்றும் உரிமையாண்மை மாற்றம் தொடர்பில் உண்மையான
பிரதிநிதித்துவத்தை கொண்ட தகவல்களை வழங்கக்கூடியதாக இருத்தல், உண்மையான பிரதிநிதித்துவத்தை கொண்ட தகவல்களை வழங்கக்கூடியதாக இருத்தல். இது அறிக்கையிடல் சட்டகத்தில் நீங்கள் படித்த விஷயம். எனவே நாங்கள் மொத்தமாக 25 வினாக்களை கலந்துரையாடி இருக்கோம். பெரும்பாலும் இன்னும் ஒரு சில நாட்களில் நாங்கள் தரம் 13 வினாக்கள், தரம் 13 பாடத்திட்டத்துக்குரிய வினாக்களை உள்ளடக்கின 25 வினாக்களை உங்களுடைய வாட்ஸ்அப் குழுமத்தில் பகிர்வோம். அந்த வினாபத்திரத்தையும் நீங்கள் செய்து தயாராக இருங்க. வெகு விரைவில் அல்லது ஒரு சில நாட்களுக்குள்ள அந்த வினாபத்திரத்தையும் நாங்கள் உங்களோடு கலந்துரையாட இருக்கிறோம். அப்போ வினாபத்திர கலந்துரையாடலுக்கு வருகை தர முதல்ல மாணவர்கள் கட்டாயம் நான் வாட்ஸ்அப் குழுமத்தில் போடுற வினாபத்திரங்களை தரவிறக்கம் செய்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் செய்து பாருங்கள். ஆன்சர்ஸ் ஒப்பிட்டு நீங்கள் எத்தனை புள்ளிகள் எடுத்துருக்கீங்கிறத எங்களுடைய வாட்ஸ்அப் குழுமத்தில் நீங்கள் அதிக தரலாம். எனவே அனைத்து மாணவர்களுக்கும் நன்றிகளை கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.